அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அன்னமய கோஷத்தில் பகுதி 3 பார்க்க போகிறோம். இது அன்னமய கோஷம். புழுசுமை அழுக்குடல் என்றும் புழு போர்ந்து போர்வை என்றும் பண்டையோரால் இழுத்து கூறப்பட்ட இந்த உடம்பு உண்மையில் ஒரு புழுக்கூடே ஆகும். அதாவது நமது அன்ன உடம்பானது பல்லாயிரக்கணக்கான அணுக்கிருமிகளால் அதாவது செல்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பது இன்றைய உடல் வல்லாளர் கூற்று. இது பூத கண்ணாடியால் காணக்கூடியதொன்று. இந்த அணுக்கிருமிகளால் ஒவ்வொன்றும் பிறந்து வளர்ந்து இறந்து போவதால் அவை தனித்தனி உயிர்களே ஆகும். அவை அனைத்தும் திரட்டி ஓருடம்பாக்கி அதனை நடத்தி வருவது அணு கூட்டுயிர் அல்லது ஆவி என்று இங்கு அழைக்கப்படும். இது நம்மை போன்று அறிவுடையதென்றால் உடம்பை பாதுகாத்து கொள்ளும் வல்லமையுடையது. அன்ன உடம்பின் அணு கூட்டுயிராகிய இந்த ஆவியானது உடம்புக்கு சோறும் நீரும் அவசியமானது போது அதனை பசியாகவும் தாகமாகவும் ஆன்மாவிற்கு அறிவிக்கும். உறங்கும் போது உடம்பை பழுப்பார்க்கும். ஓய்வு உண்டாகும் முறையை வலதுபுறம் இடதுபுறம் திரும்பி படுக்க செய்யும். கொசு கடித்த இடத்தில் சொரிய செய்யும். போர்வை இழுத்து கை கால்களை மூடிக்கொள்ள செய்யும். வயிறிலிட்ட உணவை செரிக்க செய்யும். வியாதி கண்டபொழுது அதனை குணப்படுத்த முயற்சிக்கும். வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டால் அவ்விடத்தில் கூடுதல் இரத்தத்தை செலுத்தி இரத்த கிருமிகளால் அவற்றை ஆற்றுதற்குரிய வேலை செய்யும். சுவாசம் விடுவது இரத்தம் ஓடுவது எல்லாம் இதன் வேலையே. ஆன்மாவின் கவனமின்றிய வீதம் ஓயாது விழிப்புடன் இருந்து அன்ன உடம்பை பேணுவது இந்த கூட்டுயிராகிய ஆவியின் வேலையாகும். ஆனால் மனிதன் அதன் இருப்பை உணராது அதை தனித்தனி வேறாக காணாது அந்த உடம்பையே தானாக கருதி விடுவதனால் அஃது அவனை அல்லுகளுக்குள்ளாக்கி அவனை வேதனைக்கு உண்டாக்கிறது. அவனுடைய வேலையின் பொழுது ஏதாவது ஆபத்தான கட்டடங்கள் ஏடுமாயின் அது பயந்து ஓட முயலும். அவன் தன் கடமையை செய்ய வேண்டிய காலத்தில் அது சோம்பேறித்தனமாக ஓய்வெடுக்க விரும்பி உறக்கத்தை விரும்பி உள்ளாத்த ஆசைப்படும். உண்ணவும் விளையாடவும் சொல்லும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் அந்த தொல்லையில் நமக்கேன், வேறு யாராவது இதனை செய்யட்டும் என்ற உணர்ச்சியை உண்டு பண்ணும். இதனை சமயங்கள் அவன் தான் வேறு உடம்பு வேறு என்பதை மறந்து அதன் வழியே செல்வானால் அவன் வாழ்க்கை வீணாக அழிந்துவிடும். அன்றி தன்னை உடம்பினை பாகமாக கொண்டு என் கடமையை செய்வதில் நீ இடைஞ்சல் செய்ய இடம் கொடுக்க மாட்டேன் என்றும் உறுதி பண்ணி ஊன் உறக்கத்தால் உடம்பை போற்ற வேண்டிய நேரம் போற்றி இளைப்பாற வேண்டிய நேரம் இளைப்பாரி மற்ற நேரங்களில் வேலையை வாங்கு வருமானமாயன் அவன் ஆன்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். ஆன்மாவின் விருப்பம் எப்பொழுதும் உடம்பின் விருப்பமாக இருப்பதில்லை. அதனை அறிந்து மனிதன் நடந்து கொள்ள வேண்டும். சிறு குழந்தை அழும் பொழுது கூச்சலிடும் பொழுதும் வேலை செய்வது இந்த கூட்டுயிரே, ஆன்மாவல்ல. கூட்டுயிர் என்பது அணுக்கிருமிகளை கூட்டி ஒன்றுபடுத்தி நிற்கும் உயிரென்றும் உடம்பு கூடு இயக்குவதற்காக உதவியாக இருக்கும் உயிரென்றும் பொருள் கொள்ளுதல் ஆகும். இந்த கூட்டுயிரானது அணுக்கிருமிகளிடையே வேலை செய்யும் பொழுது ஒரு கவர்ச்சி சக்தி. இந்த சக்தி நீங்கிவிடுமாயின் அக்கிருமிகள் தனித்தனியே இயங்கி உடம்பை அழுகிவிடும். அதுவே மரணமாகும். நமக்காக உடம்பே நின்றி உடம்புக்காக நாம் அல்ல என்று உண்மை அறிந்து அந்த உடம்பை அடக்கியாள விரும்புவோரும் மேற்சொன்ன அணுக்கிருமிகள் அனுகூலமும் இருக்கிறது. தொட்டிற் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பதே அது வழக்கம். ஒரு பழக்கத்தை விட்டு வேறொரு பழக்கத்தை கையாளும் பொழுது உடம்பு முதலில் எதிர்த்து நிற்கும். ஆனால் அந்த எதிர்ப்பு கீழ்ப்படியானது. இதுதான் நம்ம இந்த அணுக்கிருமிகள் இந்த அன்னமய கோஷத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த அன்னமய கோஷமே நம்ம அடுத்த ஒரு தலைப்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.